ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இப்போ வந்திருக்குல்ல, இது வந்து ரிசல்ட்டா, இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டா, இந்த மார்க் தான் நம்மளுக்கு வருமா அப்படின்றதெல்லாம் நிறைய டவுட் இருக்குது. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க உங்களோட ரிசல்ட்டை. உங்களோட ரிசல்ட் டவுன்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். ஃபைனல் ரிசல்ட்டுன்றது வந்து உங்களோட இன்டர்னல் மார்க் அசஸ்மெண்ட் சேர்த்து அது சர்டிஃபிகேட்டாக வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன், அந்த சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதுதான் வந்து என்னன்னா, நம்ம வெளியில் போயிட்டு எக்ஸாம் எழுதியிருப்போம்ல, அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அது மட்டும்தான் இந்த மாதிரி ஷீட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட்டோட நேமு, அதாவது உங்கள் நேம், உங்களோட மதர் நேம், உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனல் வித் டிசபிலிட்டியா அது காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, நேஷ்னாலிட்டி, கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு காமிக்கும். உங்களோட ஃபோட்டோ காமிக்கும், கீழவே கியூஆர் கோடு காமிக்கும். அண்டு ஸ்கோர் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். கோர்ஸ் கோடு வந்து என்ன, கோர்ஸ் நேம் என்ன, என்றைக்கு எக்ஸாம் எழுதுனீங்க, எத்தனாவது ஷிஃப்ட்டு, 100 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, 90 மார்க். ஆக்சுவலாக எங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்துச்சு. நான் 2 கொஷின்ஸ் தப்பு பண்ணிட்டேன். ஸோ என்னோடய மார்க் எவ்வளோனா 90 மார்க். இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட்டாக கிடையாது. இதில் வந்து நான் 43 மார்க் எடுத்திருந்தா பாஸு, ஆனால் நான் 90 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ இது அதிகம்தான். இது மட்டும் இல்லாமல் வந்து அசைன்மெண்ட்டில் எவ்வளோ மார்க் வந்துச்சோ அதையும் ஆட் பண்ணி ரெண்டுமே சேர்ந்து தான் சர்டிஃபிகேட்டில் வரும். சர்டிஃபிகேட்டில் நான் எவ்வளோ மார்க்கு, அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு, அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.